முத்துவா இப்படி பண்ணது அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எல்லார் மனசுலையும் ரொம்ப ஆழமாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறகடிக்க ஆசை லேட்டஸ்ட்டாக வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி மீனா வந்து ஒரு ஒரு நல்லா சம்பாதிச்சுட்டு வராங்க. ஒரு ஆர்டர் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து சம்பாதிச்சு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் சம்பாதிச்சிக்கேன். முத்துவும் அதை வந்து ஹாப்பியாக தான் எடுத்துக்கிறான். அவங்க வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க, இன்றைக்கி நான் உங்களோட நிறைய சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடும்போது முத்துக்கு வந்து மனசில் ஏதோ சுருக்குன்னு குத்துற மாதிரி அவர் எக்ஸ்பிரஷன் அப்போதுலேருந்தே டவுன் ஆகிடும். என்ன இவ இப்படி சொல்லிட்டா அப்படின்ற ஒரு இது வந்து அவர் டவுன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து வந்து என்னன்னா முத்து சரியாக பேசுறதில்ல. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அவரை காணும். நைட் வரைக்கும் வந்து மீனா வந்து பாரில் போய் தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க அவங்க தம்பியை கூட்டிகிட்டு. முத்துவை வந்து ஆளே காணும். ஃபோனும் வந்து முத்து எடுக்கலை. ஸோ மீனாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. விட்டுருந்தா அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. மாமா கிட்ட சொல்கிறாரு, அவங்க மாமாவும் வந்துடுவாமா, அப்படி ஏதாவது சவாரிக்கு போயிருப்பான் அப்படின்னு இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா நைட்டு வந்து முத்து வந்து வராரு. இன்றைக்கி எபிசோட் தான். முத்து வந்து வராரு. இது வந்துட்டு அவங்க அப்பா திட்டுறாரு, டே என்னடா நீ ஃபோன்லாம் பேச சொல்ல மாட்டியா மீனா கிட்ட, சொல்லிட்டு போவேன் திருச்சி வரைக்கும் ஒரு சவாரின்னு சொல்லுவார் முத்து. சரி நீ வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு நீ இப்படி பண்ண. இல்லைப்பா ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சுப்பா, சரி உன் சார்ஜர் இருக்கும் காரில், சார்ஜர் நான் எடுத்துன்னு போகலப்பான்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு விட்டுடுறாரு. ஸோ மீனாக்கும் பார்த்த உடனே கோவம் வந்தது, இது மாதிரி சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்ட்டு. சரி வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது முத்து ஒரு நிமிஷம் நீங்கள் வா அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து என்ன பண்ணுவார்னா, காசு வந்து ஒரு 8000 எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார். அந்த அந்த திருச்சி வரைக்கும் போயிருக்கான்னு சொன்னால, ஸோ சம்பாதிச்சிருப்பார். அதை வந்து அப்படியே மீனா ஃபேஸ்க்கு முன்னாடி அந்த காசை அப்படியே அப்படியே காட்டுவார். இங்கே பாரு, இன்றைக்கி நான் வந்து உன்னை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை வந்து பெட்டில் வந்து அப்படியே வைப்பார், எத்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். மீனாவுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இப்படி பண்ணுறீங்க. இல்லை நேற்று வந்து நீ சொன்னல மீனா, இந்த மாதிரி என்னை விட நீங்கள் உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னல, அது என்னை கேள்வி கேட்டுச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதனால வந்து நான் வந்து. ஆனால் முத்து வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து நானே தான் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சேன். ஸோ இந்த உன்னை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கு வரணும், ஃபோன் அட்டன் பண்ணணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு ஆர்டரை தேடி நானே போனேன், எனக்கு மாட்டுச்சு, அதனால் நான் வந்து பாரு உன்னோட அதிகமாக சம்பாதிச்சிட்டு காட்டிட்டேன் பாரு அப்படின்னு. உடனே வந்து மீனாவுக்கு வந்து, நான் வந்து உங்களை வந்து நீங்களும் இப்போது கட்சியில் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே நீங்களும் இப்போ வந்து சொல்கிறீங்க. மீனாவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது. அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்களும் இப்போ எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து, ஐயோ இல்லை மீனா, எனக்கு வந்து நீ கேட்டது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உனக்கே தெரியும்ல, என்னால் வந்து எதுவும் மறைக்க முடியாது, நான் வெளிப்படையாக பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. அதனால் நான் வந்து உன்னோட அதிகமாக சம்பாதிச்சு காட்டணும், அதனால் வந்து நான் அப்படி பண்ணேன், ஃபோன் ஆஃப் பண்ணி நான் தான் வந்து வேணும்ட்டே பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே முத்துவும் வந்து சொல்லுவார், எனக்கு தெரியாது மீனா, இந்த மாதிரி நீ வந்து எல்லா இடத்துலையும் போய் தேடுவேன், இவ்வளோ அலைச்சல் பட்டிருப்பேன், ஸோ சாரி அப்படின்வாங்க. இதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முத்து இப்படி பண்ணுற ஆள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து இந்த சொல்லுவாங்கள்ல, மீனா சொல்லுவாங்க, உங்களை விட நான் அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து சோகமாயிடுவார். நான் என்ன நினச்சேன்னா, சரி ஓகே அப்புறம் சரியாயிடுவார் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா வந்து முத்து மீனா ஆல்ரெடி சொல்லியிருப்பான், உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க, ஏன் மீனா அப்படி சொல்கிறேன். இல்லை நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து தன் பொண்டாட்டி வந்து சம்பாதிக்கிறத வந்து அவ்வளோவா பெருசாக விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, இது மாதிரி கார்டு இது பண்ணி தரீங்க, ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, ஸோ உங்கள் பொண்டாட்டியும் வந்து வெளில வரணும், சம்பாதிக்கணும், நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. ஸோ அப்படி ஒரு கேரக்டர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுதான் மீனாவும் சொல்லுவாங்க, நம்ம தெரியாதவங்க கிட்ட நம்ம பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஆளுங்கன்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஜாலியாக பேசிடலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன், ஸோ அது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடனே முத்து சொல்லுவான், இல்லை என்ன மீனா, நானும் எல்லோரும் மாதிரி தான், எல்லா மனுஷங்க மாதிரி தானே நானும் அப்படின்னு. மீனா சொல்லுவாங்க, நான் உங்களை அப்படி நினைக்கலைங்க அப்படின்னு சொல்ல முத்துக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். சரி சாரி மீனா, எனக்கு ஏதோ தோணுச்சு, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே மீனா வந்து, நீ சாப்பிட்டியான்னு சொல்லும்போது, ஆக்சுவலி மீனா கேட்பாங்க, நீங்கள் சரி வாங்க, சரி அதெல்லாம் விடுங்க, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கோசம் நீங்கள் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு நான் வந்து வெயிட் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படி தானே, சரின்னு சொல்லிட்டு மீனா வந்து நான் படுக்க போயிடுவாங்க.
முத்து வந்து இந்த பாரு நீ சாப்பிடாமலாம் படுக்காத, ஒழுங்காக சாப்பிட்டு படு, உடனே ஒரு நாள் சாப்பிடலாம் ஒன்றும் செத்து போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, எதுக்கு இப்படிலாம் பேசுகிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போய் கத்துருவாங்க. உடனே முத்து வந்து தட்டில் இட்லி சாம்பார்லாம் ஊற்றிட்டு வந்துட்டு இது மாதிரி ஊட்டுவார். மீனா ஒழுங்காக நீ சாப்பிட போறியா இல்லையான்னு சொல்லிட்டு ஊட்டி விடுவார். அழாத மீனா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், ஏதோ எனக்கு தோணுச்சு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, முத்துவை வந்து நான் அந்த ஸ்டாண்டர்டில் ரொம்ப ஹையாக வச்சு பார்த்தோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன தான் மனுஷங்க ஆம்பளைங்க வந்து அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஈகோ வந்து வெளில வரதான் செய்யுது. இப்போ பொண்டாட்டிக்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டாலே எப்படியா நான் ஒரு முத்துவை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படியே ஒரு தங்கமாக நினச்சிருந்தேன். ஆனால் வந்து இப்போது சில ஆம்பளைங்களாம் இருந்துதான் இதை வந்து மறைச்சிருக்கலாம், எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம். ஸோ முத்து வந்து எல்லாம் வெளிப்படையாக சொல்லிடுறாரு, எல்லாமே பண்ணிடுறாரு, அது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அது என்ன இருந்தாலும் ஈகோ எட்டி பார்க்கும் போல் எல்லா ஆம்பளைங்கக்கிட்டேயும். ஓகே கைஸ், ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி சிறகடிக்க ஆசை பற்றி பேசியே நம்ம ரொம்ப நாள் ஆகுது. ஸோ நான் இந்த முத்து எங்கடா போயிட்டான், இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார் முத்துக்கு இப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது நான் நினச்சிருந்தேன். ஆனால் அப்படி தான் யோசிச்சிட்டாரு, அப்படியே இதுவாக போயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் சி, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.